Hi friends. So RBI assistant prelims examல வந்து மூணு செக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். aptitude, reasoning and English. ஓகேவா? aptitudeல வந்து 35 क्वेश्चंस வந்து கேட்பாங்க. So 35 क्वेश्चंस நம்ம 35 out of 35 வந்து போட்டே ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து prelims கட் ஆஃப் வந்து previous இயர்லாம் பார்த்தா எல்லாமே 90 above தான் கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க. So aptitude பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 35 क्वेश्चंसமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். So நம்ம வந்து நம்ம simplification, quadratic equation, DI and number series இது எல்லாமே நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நம்ம லேக் ஆகிறது எங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸில் மட்டும் தான் நம்ம வந்து லேக் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் சம்ஸை நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து 35 out of 35 வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா போட முடியும். ஓகேவா? சரி, ஓகே. நான் வந்து மார்க் டெஸ்ட் எடுத்ததுல வந்து இருக்கக்கூடிய என்னென்ன அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, அதில் வந்து உங்களுக்கு என்ன சம்ஸ்லாம் டவுட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்லாம் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து என்னன்னா, if the cost price of 8 shares and 12 tables is 2488, cost price of 14 shares and 21 tables என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 8 சேர் அண்ட் 12 டேபிள்ஸ் இது ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2488 கொடுத்துட்டாங்க. ஸோ சேரோட காஸ்ட் ப்ரைஸும் நமக்கு தெரியாது, டேபிளோட காஸ்ட் ப்ரைஸும் நமக்கு வந்து தெரியாது. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா 14 சேரும் அண்ட் 21 டேபிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ சேரோட கவுண்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், டேபிளோட கவுண்டை வந்து நம்ம வந்து ஒய்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ சேர் எத்தனை சேர் வந்து கொடுத்துருக்காங்க? 8 சேர்ஸ். ஸோ 8x. ஓகேவா? ப்ளஸ் டேபிள் வந்து எத்தனை டேபிள் கொடுத்துருக்காங்க? 12 டேபிள். ஸோ 12y. இது ரெண்டும் சேர்த்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2488. ஸோ 2488. இப்போ இது எல்லாமே எதால டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு? 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்போ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இது 2x மாறும், இது வந்து 3y மாறும், இது வந்து 622 மாறும். ஓகேவா? இப்போ ரெண்டு சேரு 3 டேபிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? 622 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? 14 சேரு அண்ட் 21 டேபிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எதோட மல்டிபிளா இருக்கு? 2 × 7 2 × 7 14, 3 × 7 21 இருக்கு. அப்ப இதையும் இன்டு 7 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14 சேர் அண்ட் 21 டேபிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சிரும். சோ இத மல்டிபிள் பண்ணனா 1 சோ 4354 இதான் நம்மளுடைய ஆன்சர். சோ 14 சேர் அண்ட் 21 டேபிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு அப்படினா 4354. ஓகேவா? சோ இந்த மாதிரி டைப்ல வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து கேட்டாங்க அப்படினா இந்த மாதிரி நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிம்பிள் அண்ட் இன்ட்ரஸ்ட். சிம்பிள் அண்ட் இன்ட்ரஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா ரீச் 9500 invested in a scheme offering simple interest rate x%. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து கொடுக்கல, x% per annum வந்து கொடுத்துட்டாங்க. The respective ratio between the amount invested and the interest received after 2 years. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணாங்கிறத ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 50:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்பளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9500 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்குனா 2 வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஓகேவா? அதுக்கு பதிலா அந்த அமௌண்ட்டுக்கும் அந்த நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ல அதோட ரேஷியோ வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 50 தான் என்னன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், இந்த 9 தான் என்னன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 50 வந்து என்னன்னா 9500. ஓகேவா? 9500 அப்படிங்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 9 வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா 1710 கிடைக்கும். அதாவது 50 வந்து 9500, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 9500னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 1710 சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா என்னது? P/N divided by 100. ஸோ 9500 இன்டு n வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்றோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. இன்டு 100 ஈக்குவல் டு 1710.
ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குயிக்காக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஓகேவா? இப்போ அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 15 வந்து சிம்பிளிஃபை கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5 அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 5 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. 5 நம்பர் சீரிஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த 5 நம்பர் சீரிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து என்னன்னா இன்டு 1 பிளஸ் 1 பண்ற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிப்போம்ல, அது ஒரு சீரிஸ்ல கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து ஒரு சீரிஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 கியூப் அதை வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கு. செகண்ட் வந்து என்னன்னா -3 கியூப். ஃபர்ஸ்ட் வந்து 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் வந்து என்னன்னா 22 39 61 100 161 இது எல்லாத்தையும் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஆடிங் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் சீரிஸ் இந்த மாதிரி 5 நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. ஒரு கேஸ்லெட் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 5 மார்க்ஸ் வந்து ஒரு கேஸ்லெட் வந்து கேட்டிருக்காங்க. 5 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்த ஆர்பி அசிஸ்டன்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்து என்னன்னா ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போது 35 கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிஏ கண்டிப்பாக கேட்பாங்க, ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன். இதை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே 30+ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.